إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு விளங்கப்படுத்தினோம், அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த மஜ்லிஸிலே நிறைந்திருக்கின்றது. குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகின்ற மஜ்லிஸ் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அள்ளித் தருகின்ற மஜ்லிஸ். எப்பொழுதும் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகின்ற மஜ்லிஸில் இருந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கு அல்லாஹுடைய தூதர் காட்டித்தந்த மிக முக்கியமான ஒரு வழிமுறைதான் நெருக்கமாக அமர்ந்திருத்தல் என்ற அந்த பகுதி.
எந்த அளவுக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைகிறோமோ அந்த அளவுக்குத்தான் நாங்கள் படிக்கின்ற குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. நபிகளாருடைய மஜ்லிஸில் எத்தனையோ முனாஃபிக்குகள் வருடக்கணக்கு மார்க்கத்தை படித்தார்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தார்கள். ஆனா அது வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரல. நாங்க நினைச்சிடக்கூடாது முனாஃபிக்குகள்ன்றவங்க எங்கேயோ இருந்து கொண்டு இஸ்லாத்தை எதிர்த்தாங்கன்னு. இல்ல, முனாஃபிக்குகள் எங்க இருந்தாங்க தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய காலத்திலே முனாஃபிக்குகள், அறியப்பட்ட முனாஃபிக்குகளை தவிர மற்ற எல்லா முனாஃபிக்குகளும் முன் சப்புல வந்து நிற்பாங்க. சும்மா இல்ல, நபிகளாருக்கு பின்னால் அவங்க தான் இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில மாற்றம் வரல. இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், நபியே நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் உங்களிடத்திலே வருவார்கள். காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரபு வாசகத்துல மிகவும் உறுதிப்படுத்துற ஒரு வாசகம் உண்டா, இன்னக லரசூலுல்லாஹ்ன்றதுதான். நஷ்ஹது, நாங்க சாட்சி சொல்றோம், உறுதியாக சொல்றோம். இன்னக, நிச்சயமாகவே நீங்க தான், லரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் தான்ண்டுவாங்க. இது அரபு வாசகத்துல மிக பலமாக உறுதியாக சொல்லப்படுற ஒரு வாசகம். அந்த அளவு உறுதியா தண்ட ஈமான சொன்னாங்க. ஆனா உள்ளத்துல ஈமான் இருக்கல்ல. எதுக்கு நான் இதை சொல்றேன் தெரியுமா? இவங்க எங்கேயோ இருந்து கொண்டு இஸ்லாத்தை அட்டாக் பண்ணல, முன்சஃப்ல நின்று கொண்டு நபிகளாருடைய மஜ்லிஸ்ல முன்னால இருந்து கொண்டு என்ன செஞ்சவங்க. ஆனா உள்ளத்துல என்ன இருக்கல்ல? ஈமான் இருக்கல்ல, இஸ்லாம் இருக்கல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கல. சுருக்கம் அவ்வளவு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மஜ்லிஸ பத்தி சொல்ற நேரம் மிக முக்கியமா சொன்னோண்டுதான், 3 மனிதர்கள் வந்தார்கள். நபிகளாருக்கு ஒருவர் நெருக்கமாக அமர்ந்து கொண்டார், நெருக்கமாக அமர்ந்தார். அவரை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் என்ன? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் பக்கம் நெருக்கமாக அமர்ந்தார், அல்லாஹ்வும் ரஹ்மத்தை கொடுத்தான்ண்டாங்க. ஒரு மனிதர் மஜ்லிஸ புறக்கணிச்சிட்டு போகல, ஒதுக்கு புறமாக போய் அமர்ந்து கொண்டார். என்ன சொன்னார் ரசூலுல்லாஹ்? அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்வதில் வெட்கப்பட்டார், அல்லாஹ்வும் அவருக்கு அருள் புரிய வெட்கப்பட்டாருன்னா. அன்பார்ந்தவர்களே, ஏதோ இடுப்புல வருத்தம் இருக்குது, நமக்கு செங்குத்தாக அமர்ந்து மார்க்கத்தை படிக்க முடியல, கொஞ்சம் தூரம் போய் அமர்ந்திருந்தோம், பிரச்சனை கிடையாது. ஆனா நம்மளால நெருக்கமாக இருந்து மார்க்கத்தை படிக்க முடியுதா? குர்ஆன் சுன்னாவுடைய மஜ்லிஸ்ல நெருக்கமாக இருக்க முடியுதா? ஒரு நாளும் பின்வாங்காதீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளிக்கு வாராங்க. சஃப்புக்கு வாரதுல சஹாபாக்களுக்கு ஒரு பின்னடைவை காண்றாங்க, பின்னால நிக்கிறாங்க, முன் சஃப்புக்கு வராம இருக்கிறாங்க. தொலைத்தானே வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தையை பாருங்க, தகத்தமு, முன் சஃப்புக்கு போங்க, முந்தி போங்க. எந்த சமூகம் சஃப்பை அடைவதில் முந்தி செல்லுமோ அவர்கள் முன்னேறுவார்கள், எவர்கள் பின்னோக்கி செல்வார்களோ அவர்கள் பின்னடைவார்கள். எங்க ரஹ்மத் இருக்கு? எங்க முன்னேற்றம் இருக்கு? எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் சுன்னா பேசப்படுற மஜ்லிஸ்ல நெருக்கமா இருந்து பழகுங்க, முன்னோக்கி வந்து பழகுங்க. இதுதான் நாங்க படிக்கிற குர்ஆன் வசனத்தை, நபிமொழிகளை எங்கட வாழ்க்கையில கொண்டு வாரத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குரிய வழியாக இருக்கும். இல்லைன்னா இவ்வளவுதான் பேசினாலும் என்ன செய்யாது, வாழ்க்கையில மாற்றம் வராது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை உள்ளத்துல வைங்கன்றதுக்கு தான் நான் 2வது தடவையும் உரையை நிகழ்த்துறதுக்கு முன்னால சொல்றேன். எங்கு குர்ஆன் சுன்னா பேசப்பட்டாலும் அந்த இடத்துல நெருக்கமா இருங்க. அது வாழ்க்கையில என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தந்து குர்ஆன் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவதற்கு அது என்ன செய்யும்? அடிப்படை காரணமாக இருக்கும்ன்றத மறந்துடாதீங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை உள்ளத்துல வச்சுக்கிட்டு வீண் விரயம் அப்படின்னா என்ன? வீண் விரயம்ன்றது எங்கட வாழ்க்கையில எப்படியெல்லாம் சம்பந்தப்படுது? இந்த வீண் விரயம் செய்கிறவர்களை இஸ்லாம் எப்படிப்பட்ட பார்வை பார்க்குது? தனக்கிட்ட பணம் இருக்குது தானே,
தனக்கிட்ட வசதி இருக்குது தானே, நினைச்ச மாதிரி பொருளாதாரத்தை செலவழிக்கிறவங்க, நம்மட வார்த்தையில சொல்றதுன்னா அள்ளி கொட்டுறவங்க, கைய வீசி விளையாடுறவங்க, இதுதானே நாங்க சொல்ற வார்த்தை. இவர்களை இஸ்லாம் எப்படி பார்க்குது? உலகத்துல இவர நிலைமை என்ன, மறுமையில இவர்களுடைய நிலைமை என்ன? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சுருக்கமாக சொல்வதானால் ஒரு மனிதனை இந்த உலகத்திலும் நஷ்டவாளியாக்கி மறுமையிலே மிகப்பெரிய கைசேதத்திலே கொண்டு போய் விடுகின்ற மிக மோசமான ஒன்றுதான் பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்வது, சொத்து செல்வங்களை வீண் விரயம் செய்வது. தன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிமிடமாக இருந்தாலும், ஒரு மணித்தியாலமாக இருந்தாலும், எதுவெல்லாம் வீணடிப்பது என்பதிலே வருமோ அவை அனைத்தும் மறுமையிலே எங்களை கேள்விக்குறியான இடத்தில் கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல் குர்ஆன் வீண் விரயத்தை பற்றி என்ன சொல்லுகின்றது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, எங்களை அழைக்கிறான். ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், அல்லாஹுவை வணங்குகின்ற ஒவ்வொரு இடத்திலும், அல்லாஹுவை சுஜூது செய்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் அழகை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள். வலா துஸ்ரிஃபு, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்கு சொல்லுகிறான் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்ட மாளிகையில, அல்லாஹ்வை சுஜூது செய்யற இடத்துல, தொழுகிற இடத்துல உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னைக்கு எங்கட ஒட்டுமொத்த வீண் விரயமும் எங்க இருக்குது? அலங்கரிக்கிறோம், எங்களை அழகுபடுத்துகிறோம், இதுல தானே வீண் விரயம் இருக்கு. சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், இதுல தானே வீண் விரயம் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சூரா அல் அராஃப் 7வது அத்தியாயம் 31வது வசனம் இந்த எச்சரிக்கை செய்தி. என்ன எச்சரிக்கை? உண்ணுகிறோம், பருகுகிறோம், குடிக்கிறோம், சாப்பிடுகிறோம், ஆடை அணிகிறோம், அழகுபடுத்துகிறோம் என்ற போர்வையில் வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் நேசிக்கலன்னா என்ன நடக்க போகுது? மறுமையில வெற்றி பெற இயலாது, மறுமையில வெற்றி பெற இயலாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னொரு இடத்துல வீண் விரயம் செய்வோம். கொடுக்கிறோம், கொடுக்கிறோம், அள்ளி கொடுக்கிறோம். இப்படித்தானே மனைவிக்கு கொடுப்பதாக இருந்தாலும், பிள்ளை குட்டிகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும், இரத்த உறவுகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும், ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தாலும், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்த மாதிரி செலவழிப்பதில் வழிகாட்டி தந்த மார்க்கம் உலகத்தில் இல்லைங்க. எந்த கொள்கையும் கிடையாது, எந்த கோட்பாடும் கிடையாது, எங்க சடங்கு சம்பிரதாயமும் கிடையாது. சதக்கா கொடுப்பதற்கும் ஒழுக்கம் சொல்லி தந்த மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். மனைவி மக்களுக்கு செலவழிப்பதிலும் வரம்பு காட்டி தந்த மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். எப்படி அல் குர்ஆன் சொல்கிறது? 17வது அத்தியாயம் சூரத்துல் இஸ்ரா, கட்டாயம் படியுங்கள், 26, 27. வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்னஸ் ஸபீல், உங்களுடைய இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நெருக்கமான உறவுகளுக்கு நீங்கள் கொடுங்கள். வல் மிஸ்கீன், ஏழைக்கு கொடுங்கள். வப்னஸ் ஸபீல், வழிப்போக்கனுக்கு கொடுங்கள். வலா துபத்திர் தப்தீரா, கொடுக்கிறோம் என்ற போர்வையில் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், ஏன் வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் உடம்புறப்புகளாக இருக்கிறார்கள். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். கொடுக்கிறோம் என்ற போர்வையில் அள்ளி கொட்டுவது, கொடுக்கிறோம் என்ற போர்வையில் தகுதியை தாண்டி அளவை தாண்டி கொடுப்பது எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? ஷைத்தானின் இஹ்வான். இஹ்வான்டா எல்லாருக்கும் தெரியும், நண்பர், இந்த சகோதரர்கள்.
ஷைத்தாண்ட சகோதரர்களா கொண்டு போய் நிறுத்தும். ஷைத்தானுடைய சகோதரர்களாவினா என்ன சட்டம்? வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்தவன், தன்னுடைய ரப்பை நிராகரித்தவன், தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக நடந்தவன். வீண் விரயம் செய்யறது அப்ப எங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும் சகோதரர்களை? அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டு தூரமாக்கும், ஷைத்தானுடைய சகோதரர்களாக ஆக்கும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நிராகரிப்பாளர்களாக எங்களை கொண்டு போய் சேர்க்கும். நஅூது பில்லாஹ். எங்கட சொத்து, எங்கட பொருளாதாரம் நாங்க நினைச்ச மாதிரி செலவழிப்போம், அப்படித்தானே? இதுதானே நம்ம எல்லாரும் எல்லை மீறி செலவழிப்பதற்கு காரணம், வரம்பு மீறி செலவழிப்பதற்கு காரணம். அன்பார்ந்தவர்களே, வீண் விரயம் என்று சொன்னால் என்ன? வீண் விரயம் எச்சரிக்கப்பட்டது. அது எப்படி எப்படியெல்லாம் வரும்ன்றதை சொல்றேன் சுருக்கமா. வீண் விரயத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொன்னான்? அடிப்படை என்ன? அல்லாஹுவின் நேசத்தையும் அன்பையும் பாசத்தையும் கலட்டி எடுத்து விடும். அல்லாஹ்ட அன்பு கிடைக்கலையா, அல்லாஹ்ட நேசம் கிடைக்கலையா, மறுமையில வெற்றி பெறலா. வீண் விரயம் செய்வது ஷைத்தானின் உடம்புறப்பு சகோதரர்களாக ஆக்கி அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்கள் கூட்டத்தில் எங்களை கொண்டு போய் சேர்க்கும். உலகத்திலே நல்லவர்களா வாழலா, மறுமையில வெற்றி பெறலா. இதுதான் வீண். வீண் விரயம்ன்றது என்ன? இதை முதலாவது விளங்கணுமே. வீண் விரயம் நல்லா விளங்கிக்கங்க. உலகத்திலே நாங்கள் செய்கிற ஒரு காரியம், ஒரு ரூபாவை செலவழித்தாலும் உலகத்தில் எங்களுக்கு ஹலாலான ஒரு நலவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். உலகத்தில் ஒரு ஹலாலான நலவு கிடைக்கல, மறுமையில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். விளங்குதா? இது கிடைக்காம நம்ம செலவழிக்கிற அனைத்தும் வீண் விரயம் என்ற குற்றத்துல எங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். வீண் விரயத்தை பொறுத்த வகையில ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வசதிகளுக்கும் அவரவர்களுடைய வாய்ப்புகளுக்கும், ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப, வாழ்க்கை வசதிக்கு ஏற்ப வீண் விரயம்ன்றது என்ன செய்யும்? வித்தியாசப்படும். நான் முடிவெடுக்கணும், நான் செலவழிக்கிற இந்த செலவு வீணானதா, உலகத்தில் ஒரு நலவை கொண்டு வரல, அல்லது மறுமையில ஒரு நன்மையை பெற்று தரல. எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு மிடர் தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீர், அதை பூமியிலே கொட்டுகிறோமோ, அதனால உலகத்தில் என்ன நலவு இருக்குது, மறுமையில என்ன நன்மை கிடைக்க போகுது பாருங்க. எல்லாத்திலையும் பாருங்க. எனவே ஒவ்வொருவரும் தன்னுடைய பொருளாதார வசதி, தனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற வசதி வாய்ப்புகளை வைத்து நாங்க சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. லியுன்ஃபிக் து சஅத்தின் மின் சஅத்தி. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய வசதிகளுக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப செலவழிக்கட்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு. யாருக்கு அல்லாஹ் அளந்து கொடுத்திருக்கிறானோ அவர் ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தாஹுல்லாஹ். அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அளவுக்கு அவர் செலவழிக்கட்டும். அல்லாஹ் ஒருவருக்கு தாராளமா கொடுத்திருக்கிறானா, தாராளமா செலவழிக்கட்டும். ஆனா அது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது? வீண் விரயம் இடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. நான் உங்களுக்கு பின்னால் எப்படியெல்லாம் வீண் விரயம் சம்பந்தப்படும்ன்றத உதாரணமா சொல்லி விளங்கப்படுத்துறேன். சுருக்கமா விளங்கிக்கங்க. நம்ம உண்ட செய்யற நேரம், உண்ட செலவழிக்கிற நேரம், உண்ட பயன்படுத்துற நேரம் உலக நலவும் கிடைக்கல, மறுமையில நன்மை கிடைக்கிறதுக்கும் வழிவகுக்கலன்னா அது என்ன செஞ்சிருவேங்கள? வீண் விரயம் பண்றாருன்ற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருதான் சுருக்கம். நான் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தும் பொழுது உங்களுக்கு இதை லேசா என்ன பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். உங்களுக்கு புகாரில 1477வது இலக்கத்துல இந்த ஹதீஸை வாசிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல்லாஹ கரிஹலக்கும் ஸலாசன். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு 3 விடயத்தை வெறுக்கிறான். ஒன்று தீலின் வகால், அப்படி சொல்லப்பட்டது இப்படி சொல்லப்பட்டது, அன்னார் சொன்னார் இன்னார் சொன்னார், அட்ரஸ் இல்லாம தகவல் கடத்துறது. அல்லாஹ் இதை உங்களுக்கு வெறுக்கிறான். நம்ம மார்க்கத்தை பேசினாலும் அல்லாஹ் சொன்னான்னு குர்ஆனை வச்சு பேசணும், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸை வச்சு பேசணும், நபித்தோழர்கள் சொன்னாங்கன்னு ஆதாரத்தோட பேசணும். இப்படி வந்திருக்குது.
இப்படி வந்திருக்குது, அப்படி பெரிய ஒருவர் சொன்னார், இப்படி பெரிய ஒருவர் சொன்னார், அட்ரஸ் இல்லாம என்ன செய்யக்கூடாது, ஆள் அடையாளம் இல்லாம தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடாது. இது அல்லாஹ் வெறுக்கிறான். பொருளாதாரத்தை வீணாக்குவது, சொத்து செல்வத்தை வீணாக செலவழிப்பது அல்லாஹ் உங்களுக்கு வெறுக்கிறான். வகத்ரத்த சுஆல், பயனற்ற கேள்விகளை அதிகம் கேட்பது அல்லாஹ் வெறுக்கிறான். இந்த மூணையும் அல்லாஹ் உங்களுக்கு வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வெறுக்கின்ற 3 காரியங்களில் ஒன்றென்ன? பொருளாதாரத்தை, சொத்து செல்வத்தை வீணான வழியில் செலவழிப்பது. எனவே அன்பார்ந்தவர்களே, மறுமை நாளையில் ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படுகின்ற பிரதானமான 4 கேள்வி எப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? ஒவ்வொரு அடியானுக்கிட்டையும் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 4க்கும் பதில் சொல்லாம ஒரு 8 எடுத்து வைக்க இயலாது. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? அன்பார்ந்தவர்களே, உங்களோட பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் ஒரு பைசா செலவழித்தாலும், ஒரு ரூபாவை செலவழித்தாலும், ஒரு ரியாலை செலவழித்தாலும், ஒரு டாலரை செலவழித்தாலும், எப்படி சம்பாதித்தாய் என்ற கேள்வி இருக்கிற மாதிரி எப்படி செலவழித்தாய் என்ற கேள்வியும் இருக்குது. எனவே ஒவ்வொரு ரூபாவையும் செலவழிக்கிற நேரம் படைத்தவன் ரப்பு மறுமையிலே கேட்டால் உலகத்தில் பயனுள்ள ஒரு பயன்பாட்டை சொல்லணும், அல்லது மறுமையில நன்மை கிடைக்கிற ஒரு வழியை சொல்லணும். இதுக்கு பதில் சொல்லலுமா? செலவழிங்க. இதுக்கு பதில் சொல்லலுமா? செலவழிங்க. அன்பார்ந்தவர்களே, இது மறுமையில அதை நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன். உலகத்திலே பொருளாதாரத்தை செலவழிப்பதில் நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வல்பசு வதஸத்தகு, ஆடை அணிந்து கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஆனால் ஃபீ கைரி இஸ்ராஃபின், உண்ணுவதிலும் சரி, பருகுவதிலும் சரி, ஆடை அணிவதிலும் சரி, சதக்கா செய்வதிலும் சரி, என்ன வரக்கூடாது? வீண் விரயம் வரக்கூடாது. வல மஹீலா, பெருமையும் வரக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், பிரதான வீண் விரயம் சம்பந்தப்படுகிற இடம். பள்ளிக்கு வார சகோதரர்களை, வீண் விரயத்தை விளங்கி கொள்றதுக்கு சொல்றேன். இந்த நாடுகள்ல மாஷா அல்லாண்டு பள்ளிகளுக்கு போனா குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போனா இலவசமா தண்ணி பங்குடுறாங்க. எங்கட நிலைமை எப்படி இருக்குது? சில இடத்துக்கு போனா ஈச்சப்பழத்தை பங்கு வைக்கிறாங்க. எங்கட நிலைமை எப்படி இருக்குது? 3 ஈத்தப்பழத்தை எடுக்கிறது, 2 சாப்பிடுறது, கொண்ட ஊத்த கூடையில போடுறது. இந்த ஊத்த கூடையில போட்டது உங்களுக்கு உலகத்தில் ஒரு நலவை கொண்டு வருமா? மறுமையில் நன்மையை கொண்டு வருமா? ஒரு கேள்வி கேளுங்க. உங்களால சாப்பிட இல்லாதா இன்னொருத்தர கையில கொடுத்துட்டு போயிருங்க, தப்பி நீங்க. இந்த கூடையிலே போடுகிற ஒரு ஈத்தம் பழத்தை பற்றியும் அல்லாஹ் மறுமையிலே கேட்பான். ஏன்? நிறைய இருக்குதுன்றதுக்கு 2 வீசலாமா? முடியாது சகோ. இங்கதான் வீண் விரயம் இருக்குது. போறோம், ஒரு போத்தல் ஒரு பாட்டில் தண்ணியை தாராங்க, என்ன பண்றோம்? அப்படியே ஒரு அடி அடிக்கிறோம். எவ்வளவு இருக்குதுன்னு பாக்குறதுல அப்படியே என்ன பண்றது? உங்களால ஒரு மிடர் தான் குடிக்கலாமா? குடிங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போயிருங்க. இல்லை என்றால் நீங்கள் கொட்டுகின்ற அந்த தண்ணீருக்கு நிச்சயம் பதில் சொல்ல வேண்டி வரும். மிஞ்சதைத்தானே வீசினோம், மிஞ்சதை வீச சொன்னது யாரு? இந்த தண்ணீரின் பெருமதியை உங்களோட நாட்டுல தண்ணீர் வசதி இல்லாத மக்கள்கிட்ட போய் கேளுங்க. சில பேர் ஜும்மாவுக்கு தாமதமாகி வருவாங்க, கட்டுமையா வேலை வெட்டியை செஞ்சிட்டு வேறுத்து விறுவிறுத்து வருவாங்க. அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கிடைக்காது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, நீங்க வீசின தண்ணீர பொறுமதியை சொல்லுவாங்க. படைச்சவன் ரப்பு கணக்கு போட மாட்டானா? இந்த நாட்டுல இருக்கிற நீங்க படைச்சவன் ரப்பு கணக்கு போட மாட்டான்னு சொல்லவே கூடாது. வேஸ்ட் தண்ணிக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? வேஸ்ட் தண்ணிக்கு கவர்மெண்ட்டுக்கு பில்லு போட முடியும்டா, படைச்சவன் ரப்புக்கு நீங்க வேஸ்ட் பண்ற தண்ணிக்கு பில் போட தெரியாதா? கணக்கு பார்க்க தெரியாதா? அன்பார்ந்தவர்களே, ஒரு பில்டிங், ஒரு மாடியில ஆயிரக்கணக்கு மக்கள் வாழ்றாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி என்ன பண்றான், எவ்வளவு வேஸ்டேஜ் வருதுன்னு கணக்கு போடுறான்டா. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்.
படைத்தவன் ரப்பு எப்படி கணக்கு போடுவான்? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உதாரணத்துக்கு சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஈத்தம்பழம் எங்கட கையில கிடைக்குது, ஒரு தண்ணி பாட்டில் எங்கட கையில். உங்களால குடிக்க ஏழுமா? போறது ப்ரோக்ராமுக்கு போறோம், போக்கோல என்ன நீட்டுவாங்க, இந்த துறக்கிற கப்பு இருக்குது, நமக்கு ஒரு மிடர் தான் தேவை, குடிக்கிறது, அதுக்கு போற என்ன பண்றது? அன்பார்ந்தவர்களே, அப்படியே வீசுறதா? வேண்டாம் சகோதரர்களே, வேண்டாம். நிச்சயமாக அதற்கு மறுமையிலே உங்களால குடிக்க இயலாத, எனக்கு இது வாணும், தெப்ப திறங்க கொஞ்சம் எடுத்து குடிச்சிட்டு போயிருங்க. இதை முழுக்க திறந்து உங்களால் அவ்வளவு குடிக்க முடியாத அரைவாசி அப்படியே வீசுறீங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த இடத்துல இருந்து வீண் விரயத்தை எல்லாத்துக்கும் உதாரணம் புடிங்க. எங்கெல்லாம் சம்பந்தப்படுது? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், 3 பேர் போறோம், 5 பேர் போறோம். 5 பேருக்கு எவ்வளவு கோழி சாப்பிடலாம்? 5 பேருக்கு போதுமான கறி எவ்வளவு? அல்லாஹ்வுக்காக யோசிங்க சகோதரர்களே. நம்மட பணத்துல வாழ வேண்டிய எத்தனையோ உறவுகள் வசதி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வீசுற உணவை சாப்பிட்டு வாழ வேண்டிய எத்தனையோ உறவுகள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அல்லாஹ் தாரதுங்க. இன்றைக்கு முடக்கினாண்டா நாளைக்கு பொருளாதாரம் இல்லாம கஷ்டப்படுவோம். படைச்சவன் ரப்புக்கு பெரிய வேலை இல்லை. இன்றைக்கு நம்மட டிக்கெட்டை கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்ப வைக்கிறது அல்லாஹ்க்கு பெரிய வேலை இல்லை. இன்றைக்கு தாரானுன்றதை மட்டும் மறக்காதீங்க. அன்பார்ந்தவர்களே, எங்கட நிலைமை எப்படி இருக்குது? 5 பேருக்கு சாப்பிட முடிந்த அளவை தாண்டி சாப்பிட இயலாத அளவுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கிறோம். ஒரு கோழி துண்டு மிஞ்சாலும் அதை கொண்டு போய் ஒரு ஏழைக்கு கொடுக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹ், கொடுங்க. அதை மீய வைக்காதீங்க. ஒரு துண்டு இதை எப்படிப்பா கொடுக்கிறது? சாப்பிட்டு முடிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுலயாவது அல்லாஹ் குற்றம் பிடிக்குமா? எந்த அளவுக்கு அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா, எல்லை மீறி சாப்பிடுவது கூட என்ன வீண் விரயத்துல கொண்டு போய் சேர்க்கும்ன்றாங்க. நஊது பில்லாஹ். உண்மையில இது சம்பந்தமா அறிஞர்கள் பேசியிருக்கிற எழுத்துக்களை வாசிக்கிற பொழுதும் குடிக்கிற தண்ணீர் சொட்டுக்களும் சாப்பிடுகின்ற சாப்பாடுகளும் அல்லாஹ்விடத்தில் எங்களை எந்த அளவு குற்றவாளி கூண்டிலே கொண்டு போய் நிறுத்துமோ தெரியாது என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. நம்ம என்ன எல்லை மீறி சாப்பிடுறது தானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மக்கள் வெளியேறாத நேரத்துல வெளியே வராங்க. இன்றைக்கு லுகருடைய நேரத்துல தேவையில்லாம நம்ம வெளியிறங்குவோமா? அடிக்கிற சூட்டு உஷ்ணத்துக்கு. இரவு 12 மணிக்கு வெளியே வருவோமா? அடிக்கிற சூடு உஷ்ணத்துக்கு வரமாட்டோம். ரசூலுல்லாஹ் காலத்துல இதே நிலைமை தான். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பகல் நேரம் அல்லது இரவு நேரம் மக்கள் வெளியேறாத நேரத்துல வெளியே வராங்க. எதிர் திசையில அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. என்னப்பா இந்த நேரத்துல வெளியே? அல்லாஹுவின் தூதரே, பசி தாங்க முடியல, சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, உங்கள்கிட்ட இருந்தா என்னமாலும் தருவீங்கன்னு வந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அபூபக்கர், உமர் அவர்களே, உங்களை எந்த பசி வெளியேற்றியதோ அதுதான் என்னையும் வெளியேற்றியது. வாருங்கள் போவோம்னு ஒரு அன்சாரி நபித்தோழர் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. இதற்கெனவே ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அவர் போயிருந்தார், ஈத்தம்பழம் வெட்டுவதற்கும் மதுரமான தண்ணீர் எடுக்கிறதுக்கும் போயிருந்தாரு. மனைவி உள்ள வந்து அமர சொன்னாங்க. 3 பேரும் அமர்றாங்க. வந்தவர் தண்ணீரை கொண்டு வந்து வச்சிட்டு போய் ஒரு ஈத்தம்பழ கொலையை வெட்டிக்கிட்டு வந்தார். அதுல பல ஜாதி ஈச்சம்பழம், கனிஞ்சது, நல்லா பழுத்தது, பச்சை, எல்லா அமைப்புலும் உள்ளது. கொண்டு முன்னால வச்சா சுத்தி எடுக்கிறார் ஒரு மிருகத்தை அறுக்கிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பால் தார மிருகத்தை அறுத்துறாதேன்றாங்க. ஒரு மிருகத்தை அறுத்துக்கிட்டு வந்து வைக்கிறாரு சாப்பாடாக்கி. ஈத்தப்பழத்தை சாப்பிடுறாங்க, இறைச்சியையும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், இதை பற்றியும் மறுமை நாளில் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும் என்றார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, சொன்னாங்க, எந்த ஒரு வழியும் இல்லாம பசி உங்களை வீட்டை விட்டும் வெளியேற்றியது, வயிறு நிரம்பிய நிலையில் போறீங்க, இதுக்கும் கேள்வி இருக்கு. சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் செய்யற நிஅமத்தை பத்தி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள்னு சொன்ன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்கள். நாங்கள் சாப்பிடுகிற சாப்பாடு எங்கட வௌத்துலுக்கு போனாலே கேள்வி கணக்கு இருக்குதுன்னு சொன்னா, மேலதிகமா எடுத்துட்டு தட்டி விட்டுட்டு போனா என்ன நிலைமை? எனவே அன்பார்ந்தவர்களே, அதனாலதான் குர்ஆன் சுன்னாவை தெளிவுபடுத்துகிற அறிஞர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய அளவை தாண்டி சாப்பிடுவதும் என்ன
வீண் விரயம். அதனால சாப்பிடுறோமா நிறைய இபாதத்தை செஞ்சு நன்மையை சேர்த்துக்கல்லணும். நம்ம உடம்பு வளர்ற அளவுக்கு படைச்சவன் ரப்புக்கு இபாதத்தை செஞ்சிட்டோம்டா ஓரளவுக்கு என்ன நம்ம தப்பி இல்லண்டா கேள்வி இருக்குதுன்ற அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுண்டா. அன்பார்ந்தவர்களே, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எவ்வளவு வீண் விரயம் பண்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு பாருங்க. சாப்பிடுறத பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க சாப்பிட்டு முடிஞ்சா இதா வகஅத் லுக்மத்து அஹதிக்கும், நீங்க சாப்பிடுற நேரம் உங்களோட கையில இருந்து புடி எடுக்கிற நேரம் ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுவுது, ஒரு சோத்து மணி கீழே விழுகுது. அப்படி விழுந்தா ஃபல்யஹுதுஹா, அதை அவர் எடுக்கட்டும். ஃபல்யுமித் மா கான பிஹா மின் அதா, அதில் உள்ள அசுத்தங்களை அவர் நீக்கட்டும், சுத்தப்படுத்தட்டும். வல்யகுல்ஹா, அதை அவர் சாப்பிடட்டும். வலா யதஹா லிஷைத்தான், அதை ஷைத்தானுக்கு விட வேண்டாம். அல்லாஹு அக்பர். கை தவறி விழுகிறதையே எடுத்து சாப்பிடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுதுண்டா. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாலே பிளேம் பண்ணிட்டோம், நம்மளால இவ்வளவுதான் சாப்பிடலாம், ஆனாலே என்ன 2 பிளேட்டு அதிகமா இருக்குது. எதுக்கு? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எடுங்க, ஆர்டர் பண்ணுங்க, எடுங்க, பிரச்சனை கிடையாது. உங்களால முடியுமானதை போட்டு சாப்பிடுங்க. அடுத்ததை தட்ட ரெடி ஆவாதீங்க. அடுத்தது போட்டு ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டவாளிக்கு அல்லது யாருக்காவது கொண்டு போய் கொடுத்துருங்க. உங்களால பரிபூர்ணமா திண்ணேலதான் அரவாஸ் எடுத்துருங்க. மத்தது என்ன பண்ணுங்க, பார்சல் பண்ணி ஒரு நண்பருக்கு கொண்டு போய் கொடுங்க. இன்றைக்கு பாதை நெடுகே எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு புடி சோறு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற நிறைய உறவுகள் இருக்கிறாங்க. நம்ம அதை கொண்டு போய் என்ன பண்றோம்? இதெல்லாம் மறுமை நாளையில விசாரிக்கப்படும்ன்றது என்ன செய்யக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, வலா யம்ஸஹ் யதஹு பில் மின்தீல், சாப்பிட்டு முடிஞ்சீங்கண்டா நீங்க டிசுவால கையை துடைக்காதீங்கன்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏன் தெரியுமா? ஹத்தா யல்அக அஸாபிஅஹு, தண்ட விரல சூப்பும் வரைக்கும் துடைச்சிடாதீங்க, விரல சூப்பும் வரைக்கும் கழுவிடாதீங்க. ஏன்? ஃபஇன்னஹு லா யத்ரி ஃபி ஐயி தஆமிஹி பரக்கா, ஏண்டா அவர கையில ஒட்டி கொண்டிருக்கிற அந்த உணவுல தான் பரக்கத் இருந்தா அவருக்கு சாப்பாடு திண்ட மாதிரி இருக்காது. வீட்டுக்கு போறதுக்கு இடையில பசி வந்துடும். அன்பான், எவ்வளவு தின்றோம்ன்றது பிரச்சனை கிடையாதுங்க. படைச்சவன் பரக்கத்தை தந்தாதான் வயிறு நிறையும், திருப்தியா இருக்கும், ரத்தத்துக்கு நல்லது சேரும், கிட்னிக்கு நல்லது சேரும், உடம்புக்கு நல்லது சேரும். இல்லைன்னா எல்லாம் வேஸ்டா போயிடும். எங்க பரக்கத்து இருக்கும்? உங்களோட விரல சூப்புங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களால சூப்பே ஏலாதா இன்னொருத்தருக்கு சூப்பை கொடுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். இது எங்களுக்கு கேவலமா அநாகரிகமா இருக்கலாம். கரண்டியால சாப்பிடுற சமூகம் தானே நாங்க. 10 பேர் முனுக்கு பிளேட்டை வலிச்சு தின்றதுக்கு வெக்கப்படுற சமூகம் தானே நாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்துக்கு அநாகரிகத்தையா கற்றுக் கொடுத்தார்கள்? இல்லை சகோதரர்களே, சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க சாப்பிட்ட அந்த சாப்பாட்டு தட்டையும் வலிச்சு சாப்பிடுங்கன்றாங்க. அல்லாஹு அக்பர். எதுக்கு இது? எதுக்கு? வீண் விரயம். எல்லா அறிஞர்களும் வீண் விரயத்தை பற்றி பேசுகிற பொழுது இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அன்பார்ந்தவர்களே, நானும் தான் நீங்களும் தான். பேசுற என்னையும் அல்லாஹ் பாதுகாக்கணும், கேட்கிற உங்களையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். வீண் விரயம் எங்க இருக்குதுன்னு மட்டும் யோசிப்பாங்க. பிளேட்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, சாப்பிட்ட தட்டுல ஒட்டி இருக்கிறது, சாப்பிட்ட கையில ஒட்டி இருக்கிறது. இதையே வீணாக்க கூடாது என்று சொன்ன மார்க்கத்துல இருந்து கொண்டு அப்படியே அரவாச தட்டுங்கன்றோம். வந்து கேட்பார், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இதை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இதை தாண்டி நாங்க எங்கெல்லாம் உணவு விஷயத்துல வீண் விரயம் பண்றோம்ன்றத பிடிங்க. எனக்கு எல்லா உதாரணத்தையும் சொல்ல இயலாது, இன்னும் சில செய்திகள் சொல்ல வேண்டி இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளை, குடிக்கிறது பாருங்க, குடிக்கிற உங்களால குடிக்க ஏழுமான அளவு கொடுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க, இன்னொரு நண்பனுக்கு கொடுங்க. குடுக்கிற ஐடியா இருந்தா சில பேர் அருவறுப்பு பார்ப்பாங்களே. ஒரு முஸ்லிம் வாய் வச்சு குடிச்சதை இன்னொரு முஸ்லிம் அருவறுப்பு பார்க்க கூடாது. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னு சொல்லுங்க. விரல சூப்புங்க அல்லது சூப்பை கொடுங்கன்னு சொன்ன மார்க்கம். அல்லாஹு அக்பர். அதனால வாய் வச்சு குடிச்சதெல்லாம் அசுத்தம்ன்றது யார கலாச்சாரமுங்க? ஒருத்தர் திண்டுட்டு மீய வச்ச சாப்பாடை நான் கை வச்சு சாப்பிடுறதா, இத அசிங்கமா பாக்குறது முஸ்லிம்களோட கலாச்சாரம் இல்லைங்க.
அதனால அன்பார்ந்தவர்களே, நீங்க உங்களால இப்படி குடிக்கலாதா, கோப்பைய வாய் வைக்காம குடிக்கலாதா, வச்சு குடிங்க. ஒரு முக்மீனுக்கு கொடுங்க. ஒரு முக்மீன் அடுத்த முக்மீன் வாய் வச்சு குடிச்சதை அருவருப்பா பார்க்க மாட்டான். ஏன்? விரல சூப்புங்க அல்லது சூப்ப கொடுங்கன்னு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே எங்களால சாப்பிடுற விஷயத்துல குடிக்கிற விஷயத்துல எங்கேயும் வீண் வரையும் வரக்கூடாது. இந்த நாட்டுல நாங்க பல பேர் ஒரு ரூம்ல இருப்போம், ஒரு பில்டிங்ல இருப்போம். நீங்க ஒரு உடுப்பு கழுகிறதாக இருந்தாலும், ஒரு பிளேட்டு கழுகிறதா இருந்தாலும், உங்களோட கைய கழுகிறதா இருந்தாலும், ஒரு கேள்வி கேளுங்க. நாங்க எப்படி கைய கழுகிறோம், எப்படி பிளேட்டை கழுகிறோம், எப்படி உடுப்ப கழுகிறோம்? அக்கௌண்ட்ல கூட வருமா, பில்லு கூட வருமா பாக்குறது தானே. என் வேஸ்ட்டுக்கும் சல்லி தானே. அன்பார்ந்தவர்களே, இது பில்லு கூட வந்தா கட்டிட்டு போயிடலாம். படைச்சவன் ரப்பு கிட்ட குற்றம் பிடிக்கப்பட்டா, சாப்பிட்டுட்டு கைய கழுகிறதா இருந்தாலும் கவனமா இருங்க. அல்லாஹ் கேள்வி கேட்க கூடாதுன்றதுல கவனமா இருங்க. ஹோட்டலுக்கு போறோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், சாப்பிட்டா டிஷ்யூ வச்சிருப்பான் கை துடைக்க. டொய்லெட்டு போனா கை துடைக்கிறதுக்கு என்ன பேப்பர் வச்சிருப்பான். எத்தனை துண்டு எடுக்கிறோங்க, எத்தனை துண்டு எடுக்கிறோம்? அல்லாஹ்வை பயந்து யோசிங்க. உங்களோட முகத்துல உள்ள தண்ணீரை துடைப்பதற்கு, உங்களோட கையில உள்ள தண்ணீரை துடைப்பதற்கு இத்தனை டிஷ்யூ போதுமா? நான் சொன்னேனே, நீங்க தான் முடிவெடுக்கணும். எனக்கு அளவு சொல்லலாது. ஒரு டிஷ்யூ இருக்கும், ஒன்றால துடைச்சிடலாம். இன்னொரு டிஷ்யூ இருக்கும், 2ஆல துடைக்கலாம். இன்னொரு டிஷ்யூ இருக்கும், 3 5 டிஷ்யூவை சேர்த்தா தான் என்ன பண்ணலாம்? அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. இத்தனை டிஷ்யூ போதுமா? அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு மேல சும்மா கிடைக்குது சுருட்டி குப்பையில போடாதீங்க. அல்லாஹ் கேள்வி கேட்போம். படைச்சவன் ரப்பு கணக்கு பார்ப்போம், படைச்சவன் ரப்பு கணக்கு பார்ப்பான். அன்பார்ந்தவர்களே, உங்களோட வீட்டுல டெப்ப திறந்தா எப்படி லிமிட்டா திறப்பீங்க? உங்களோட மனைவிக்கு என்ன ரூல்ஸ் போடுவீங்க? உங்களோட புள்ள குட்டிக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? பிரைவேட் இடத்துக்கு போனா அல்லது பொது இடத்துக்கு போனா, பள்ளிக்கு போய் எப்படி உது எடுக்கிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போய் எப்படி டெப்ப திறக்கிறோம், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் எப்படி சவர பயன்படுத்துறோம்? நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க, இது வீண் விரயமா இல்லையா? நீங்க போன ஹோட்டல்காரனுக்கு நீங்க எவ்வளவு தண்ணி கொட்டினீங்கன்னு தெரியாது, படைச்சவன் ரப்புக்கு தெரியும். எனவே அன்பார், எங்க வீணாக்குறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்துக்கு பயன்படுத்தின தண்ணீர்ல எப்படி இருந்தாங்க படிச்சுக்கங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வுதுவை பற்றி சொல்லுகின்ற நேரம் நபித்தோழர்கள் சொன்னார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் யக்ஸிலு அவ் கான யக்தஸிலு, குளிப்பாங்க பிஸ்ஸாஇ இலா 5 அம்தாத், கை 2ஐயும் சேர்த்து 4 அள்ளு அள்ளினால் 4 5 அள்ளுல இருந்து 5 அள்ளுக்கு இடைப்பட்ட தண்ணீர்ல குளிச்சு முடிப்பாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். வ யதவல்லஉ பில் முத்தி, 1 அள்ளு தண்ணீர்ல வுது எடுத்து முடிப்பாங்க. அல்லாஹு அக்பர். இது கட்டாயம் கிடையாது. தண்ணி இல்லாத காலத்துல ரசூலுல்லாஹ் இப்படி எடுத்தாங்க. தண்ணி உள்ள காலத்துல இருக்கிறோம்டா எப்ப அள்ளி திறந்து விட்டுட்டு தண்ணி ஓட ஓட பல்ல தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு, தண்ணி ஓட ஓட முகத்தை திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, எப்ப திறந்து வச்சுட்டு காலை தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. படைச்சவன்றப்போ கேள்வி கேட்பானா இல்லையா? வுது தானே எடுக்கிறோம், தண்ணி போகட்டும். கடமையான குளிப்பு தானே குளிக்கிறோம், தண்ணி ஓடட்டும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இங்கெல்லாம் வீண்விரைய நடக்குதா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கேள்வி கேளுங்க சகோதரர்களே. வசதி இருக்குதுன்றதுக்காக கொட்ட ரெடி ஆவாதீங்க, வீணாக்க ரெடி ஆவாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வுதுவுக்கும் கடமையான குளிப்புக்கும் இந்த அளவு கவனமா இருந்தாங்கன்னா, நமக்கு கொஞ்சம் தண்ணி கூட கிடைக்குதா, பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கூட பயன்படுத்தலாம். ஆனா நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க, இந்த தண்ணீர் சொட்டு நீங்க முகத்தை தேய்க்கிற நேரம் தண்ணி ஓடுற அந்த தண்ணிக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? சவர திறந்தோம், சவர்க்காரம் பூசிக்கிட்டு இருக்கிறோம், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, இதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானா இல்லையா? கேளுங்க. வாழ்க்கையில சகோதரர்களே, உங்களோட பொருளாதாரம் நீங்க நினைச்ச மாதிரி செலவழிங்கன்னு
பொருளாதார முறையை காட்டி தந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். இந்த உலகத்துல நானும் நீங்களும் வீடல்ல, மாளிகை அல்ல. இந்த நாட்டுல சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நாட்டுல வீடு வீடா கட்டி போடலாம். இந்த பொருளாதார திட்டம் மட்டும் எங்கள்கிட்ட இருந்தா இல்ல. வீண் விரயம் தான் எங்கள்கிட்ட அதிகம். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த சாப்பிடுறது, இந்த குடிக்கிறது, உது எடுக்கிறது, நம்ம திண்டுட்டு கைய தொடக்கிறது, இதுக்கு பாவிக்கிற பேப்பர்களோட நிலைமை எல்லாம் பாருங்க, வீண் விரயம் நடக்குதா? அல்லாஹ்வை பயந்து என்ன பண்ணுங்க. படைச்சவன் ரபு கேள்வி கேட்டா நான் என்ன சொல்வேன்றதை மட்டும் சிந்திச்சு எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களுக்கு மாளிகை கணக்கு வீடு கட்டலாம். 50-60 வயசு வரைக்கும் இந்த நாட்டுல இருக்க தேவையில்ல. உங்களுக்கு குடும்பத்தோட போய் சேரலாம். இந்த இஸ்லாம் சொன்ன இந்த வீண் விரயத்தை மட்டும் நானும் நீங்களும் தவிர்த்தா. மனைவிக்கு சல்லி கொடுக்கிறோம், பிள்ளைகளுக்கு சல்லி கொடுக்கிறோம். பொஞ்சாதி தானே செலவழிச்சா என்ன? புள்ள குட்டி தானே செலவழிச்சா என்ன? அன்பார்ந்தவர்களே, மனைவிக்கு கொடுப்பதாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அளந்து கொடு என்று சொன்ன மார்க்கம் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம். வஆதிதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வப்ன ஸபீல். இரத்த உறவுகளுக்கு கொடுக்கிறதா இருந்தாலும் ஏழைக்கு கொடுக்கிறதாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள உரிமையை கொடு, வீண் விரயம் செய்யாதே. அர்த்தம் என்னங்க? மனைவிக்கு மாசம் இவ்வளவு செலவு போதுமா? கொடுங்க. அதுக்கு மேல உள்ளதை சேமிங்க. இஸ்லாத்துல சேமிக்கிறது குற்றம் கிடையாது. இன்னைக்கு எங்கட மனைவி மாட்ட நிலைமை என்ன? மனைவி மாட்ட நிலைமை என்ன? தாய்மார்களே, சகோதரிகளே, கணவன்மாருடைய இரத்தங்களும் வியர்வைகளும் வட்டிகின்ற பணம், தன்னுடைய சாப்பாட்டை அடக்கி வைத்துக் கொண்டு, தன்னுடைய தூக்கத்தை காற்றிலே பறக்க விட்டு கொண்டு, தன்னுடைய நிம்மதி சந்தோஷத்தை எல்லாம் உள்ளத்திலே அடக்கி வைத்துக் கொண்டு, தாயை சேர முடியாமல், ஜனாசா வீட்டுக்கு போகாமல், வலீமா வீட்டுக்கு போகாமல் 2 வருடம் 3 வருடம் பொருளாதாரத்தை தேடுகிறான். மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும், பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் சொன்ன பொருளாதாரத்தை மட்டும் கையில வச்சுக்கங்க. நானும் நீங்களும் சந்தோஷமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக வாழலாம். அல்லாஹ் சொல்கிறான், இபாதுர் ரஹ்மான், இறைநேச செல்வர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியார்களோட பண்பென்ன? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு, செலவழித்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். வலம் யகுதுரு, கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டாங்க. மாதத்துக்கு மனைவிக்கு 3 பிள்ளைக்கும் சாப்பிடுறதுக்கு இந்தியா கணக்குப்படி ஒரு 30,000 போதுமா? அல்ஹம்துலில்லாஹ், 30 கொடுங்க. 30 தேவைப்படுற இடத்துல 25 கொடுத்தா கஞ்சத்தனம். 30 கேட்கிற இடத்துல 35 கொடுங்க, மனுஷத்தன்மை. 40 கொடுத்து வேஸ்ட்டுக்கு பழக்காதீங்க. இது வீண் விரயத்துல கொண்டு போய் சேர்க்கும். இன்னைக்கு எங்கட குடும்பங்கள் எப்படிங்க இருக்குது? நம்மட ரத்தத்திட பொறுமதி தெரியாது, நம்மட வியர்வையிட பொறுமதி தெரியாது. 60 வயசுல வீட்டுல போய் உட்கார்ந்த பிறகு எங்களால் 60 கொடுக்கலாது, 50 கொடுக்கலாது. மனைவி கணவனை மதிக்கிறது இல்ல, பிள்ளைகள் வாப்பவை மதிக்கிறது இல்ல. ஏன்? நாங்க பழக்கினது முழுக்க வீண் விரயத்துக்கு. அளந்து செலவழிக்க பழக்கல்ல, அளந்து தின்ன குடிக்க பழக்கல்ல. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எங்கே தவறு விடுகிறோம், அது எங்க அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? செலவழித்தால் வீண் விரயம் செய்யவும் மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்டவும் மாட்டார்கள். வகான பைன ذلك قواما, நடுநிலையா செலவழிப்பாங்க, தேவைக்கு செலவழிப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல, உங்களோட தேவையை நீங்க தான் முடிவெடுக்கணும், எந்த தேவையை நான் தான் முடிக்கும். பெண்மணிகளே, தாய்மார்களே, எதுக்கு செலவழிக்கணும், எதுக்கு செலவழிக்க கூடாது முடிவெடுங்க. எது கஞ்சத்தனம், எது வீண் விரயம் முடிவெடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மாத சம்பளம் 1 லட்சம் திர்ஹம் தரலாம், இன்னொருத்தருக்கு 10,000 திர்ஹம் தரலாம், இன்னொருத்தருக்கு 1000 திர்ஹம் தரலாம். 3 பேரும் ஒரே அளவு தான் செலவழிக்கணும்னு சொல்ல முடியாது. வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தி, அல்லாஹ் தந்த நிஅமத்தை வெளிப்படையா என்ன பண்ணுங்க, பேசுங்க, செலவழிங்க. ஆனா வீணா போகுதா? கேள்வி கேளுங்க, அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிள்ளைகளுக்கு கொடுப்பது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு பாருங்க. அனாதைகள் இருக்கிறாங்க தானே? அனாதண்டா யாருங்க? அனாதண்டா யாரு? தந்தையை இழந்து வயதுக்கு வராத பிள்ளைகள் அனாதைகள். நம்ம அனாதண்டு சொல்லக்குள்ள எங்கேயோ யோசிக்க கூடாது. ஏண்ட நானா மௌத்து, நானாக்கு 10 வயசு புள்ள இருக்கு, அதுதான் அனாதை. நான் மௌத்து,
எனக்கு 5 வயசு புள்ள இருக்குது, ஏண்ட மனைவிக்கு ஏண்ட 5 வயசு புள்ள அனாதை. நாங்க தூரத்தான் யோசிக்கிட்டு இருக்கிறோம். உங்களோட வாப்பா மௌத்து, உங்களுக்கு 10 வயசு தம்பி இருக்கிறார், அவர் உங்களுக்கு அனாதை. எங்க இருக்கிறாரு? தூரத்துல இல்ல, எங்க எல்லாரையும் குடும்பத்தில் இருக்குது. இந்த அனாதைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிற நேரம் அழகாக சொல்கிறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, வலா துசுஃபஹா அம்வாலக்கும் உள்ளதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன். அனாதை அவங்களோட சொத்து பொறுப்புதாரிகளுக்கு தான் பொறுப்பு. உங்களோட நானா மௌத்தா நானோட புள்ளகள் வயசுக்கு வரும் வரைக்கும் இதை பராமரிக்கிறது மனைவிட பொறுப்பு அல்ல. வலி சாச்சா பெரியப்பா அந்த சொத்தை கையாளணும். எது வரைக்கும்? அந்த புள்ள வயசுக்கு வரும் வரைக்கும். உலகம் சட்டம் போட்டு 18 வயசு, இஸ்லாமிய சட்டப்படி அவங்க முதல் தடவை தூக்கத்துல இந்திரியம் வெளிப்படுறத காண்றது. பொம்புல புள்ளண்டா குமராகிறது. சும்மா கொண்டு போய் இந்தா மகளே உண்ட சொத்துன்னு கொடுக்கலாமா? இந்தா மகனே உண்ட சொத்துன்னு கொடுக்கலாமா? அல்லாஹு அக்பர். இஸ்லாம் சொல்கிறது, வப்தலுல் யதாமா ஹத்தா இதா பலகுன் நிகாஹ். உங்களோட மகன் வாப்பட உங்களோட சகோதரன் புள்ள அந்த அனாதைக்கு 9 வயசு, கிட்டத்தட்ட ஆம்புல புள்ள வயசுக்கு வர்றது 12-13 வயசுல அவங்களுக்கு தூக்கத்துல இந்திரியம் வெளிப்படும் முதல் தடவை. 9 வயசுல இந்த 3 வருஷம் இருக்கு. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? இந்த 3 வருஷம் அந்த புள்ளைய டெஸ்ட் பண்ணணும். எப்படிங்க டெஸ்ட் பண்ணணும்? 100 ரூபாவை கையில கொடுக்கணும், செலவழிச்சிட்டு வா. அவள் 100 ரூபாவை கொடுத்தா 50 ரூபாவை செலவழிச்சிட்டு இந்தாங்க சாச்சா 50 ரூபான்னு கொண்டு தாரான். தலை இருக்கு. 1000 ரூபா கொடுத்தீங்க, இந்தா உடுப்பு வாங்கிட்டு வா, ஷூ வாங்கிட்டு வா. 500 ரூபாய்க்கு ஷூ வாங்கிட்டு உம்மா இந்தாங்க 500 ரூபான்னு கொண்டு தாரான். தலை இருக்குது. 10 ரூபா கொடுக்குறீங்க, 8 ரூபாவை செலவழிச்சிட்டு 2 ரூபா கொண்டு தாரான். வால் வயசுக்கு வந்த உடனே சல்லிய தூக்கி கொடுக்கலாம். 10 ரூபாவிலே கவனமாக இருந்தவன் 1 லட்சத்தில் இதைவிட கவனமாக இருப்பான். 100 ரூபா கொடுக்குறீங்க, வாப்பா இன்னொரு 200 ரூபா தரையிலாதாண்டு வந்து கேட்கிறான். இவர் வேஸ்ட் பண்றாரு, சல்லிய செலவழிக்க தெரியாது. விளங்குதான் உங்களுக்கு? 500 ரூபாவை கொடுத்தீங்க உடுப்பு வாங்கிட்டு வாண்டு வந்து நிக்கிறான். 1000 ரூபா 1500 ரூபா தேவைப்படுதுன்றான். பொருளாதாரத்தை கையாள தெரியாது. யாரெல்லாம் டெஸ்ட் பண்ண சொல்றான்? பணத்தை கையில கொடுக்க முன்னுக்கு வயசுக்கு வர புள்ளைக்கு பணத்தை கையாள தெரியுமாண்டு யாருக்கு சொல்றான்? அனாதைகளை தனக்கு கீழால் வைத்திருக்கிற அந்த மனிதர்களுக்கு சொல்கிறான். என்றால் ஏண்ட மகனை நான் எப்படி வளர்க்கணும்? வளர்க்கிறோமா? 500 ரூபா கொடுத்தோம் போன கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை வந்து நிக்கிறான், வாப்பா 1000 ரூபா தாங்க பெட்ரோல் அடிக்கணும் பைக்குக்கு. 500 ரூபா போதாத உனக்கு பைக்குக்கு ஒரு கிழமைக்கு? இது நமக்கு வீண் விரயமா விளங்குதா? உடனே உம்மக்காரி வருவா, தாய்மார்களே சகோதரிகளே புள்ளண்டா அப்படித்தாங்க கொடுங்க. இந்த கிழமை 500 ரூபா கடிச்சவே அடுத்த கிழமை 1000 ரூபா கடிச்சிட்டு அதுக்கு அடுத்த கிழமை வந்து 1000 ரூபாவும் போதாதுவாப்பா 1500 ரூபா தாங்கன்றான். மகன் தானே எங்க போய் நிப்பான் தெரியுமா? 60 வயசுல வாப்பாட கழுத்து நெசுக்கிற மகனா நிப்பான். இதுதாங்க நானும் நீங்களும் முன்னாறதுக்கு காரணம். 500 ரூபாவா அதுல வாழ்ந்து பழகு, 100 ரூபாவா அதுல வாழ்ந்து பழகு, 1000 ரூபாவா வாழ்ந்து பழகு. அல்லாஹ் அனாதைகளை பழக்க சொன்னான். வாப்பமார் இருக்கிற புள்ளகள் எந்த அளவு தண்ட புள்ளகளை பழக்கிறோமா? வாப்பாக்கு சம்பளம் மாசம் எவ்வளவுங்க? 2000 திர்ஹம். மகன் இலங்கை நாட்டுல ஓட்டுற பைக்கு 2 லட்சம். அவன் மாசத்துக்கு பெட்ரோல் அடிக்கிறது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சமூகத்தை உருவாக்கலாமா? வீண் விரயம் தானங்க கூட நடக்குது. அல்லாஹ்வை பயந்து யோசிச்சு பாருங்க. எனவே எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் வீண் விரயம் நடக்குதுன்றத பாருங்க. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் இஸ்ரா 29வது வசனம், வலா தஜஅல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக். உங்களோட கைகளை கழுத்தோட கட்டாதீங்க. அர்த்தம் என்ன? சேப்ல போட்டு எடுத்து கொடுக்க ரெடி இல்ல, இங்க கட்டி கஞ்சனுக்கு அர்த்தம். கழுத்துல கைய கட்டாதீங்க. வலா வலா தப்சுத்துஹா குல்லல் பஸ். சில பேர் இப்படித்தான்
என்னவா விரிஞ்ச கை, அள்ளி வீசுவாரு வானம். கஞ்சத்தனம் காட்டினாலும் சரி, அள்ளி வீசினாலும் சரி, நீங்கள் கை சேதப்பட்டவர்களாக, நஷ்டமடைந்தவர்களாக அமருவீர்கள் எல்லாம் சொல்றான். 40 வருஷம் 50 வருஷம் அள்ளி கொட்டி நீங்க மனைவிக்கும் புள்ளகளுக்கும் 60 வயசுல உங்களோட விசாவை கேன்சல் பண்ணி நாட்டுக்கு போண்டு அனுப்பி அங்க போய் பொஞ்சாதி கிட்ட 20 வருஷம் 30 வருஷம் தேடின சொத்தெல்லாம் எங்கம்மான்னு கேட்டா அதுதானே முடிஞ்சுன்னு நோமலா சொல்றான். இருக்கிறோமா? எங்கட வாப்பா இருக்கிறாரா? எங்கட மூத்த நானா இருக்கிறாரா? வீட்டுல 40 வருஷம் வெளிநாட்டுல இருந்தே ஒன்றும் இல்ல. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்லுகிறான், கை சேதப்பட்டு உங்களையே நீங்கள் பழித்து கொண்டு அமர்கிற நிலை வரும். என்னங்க அல்லாஹ் சொல்றான்? கைய வீசாதீங்க, கஞ்சத்தனமும் காட்டாதீங்க, தேவைக்கு கொடுத்து பழக்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குது? திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி படுக்கையில விழுந்தாலும் 1 வருஷத்துக்கு உங்களோட பணத்துல வாழலாம், உங்களோட சொத்து செல்வத்துல வாழலாம். வீண் விரயம் செய்யக்கூடாது. எங்களோட வாழ்க்கையில் இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல வீண் விரயம் சம்பந்தப்படுது. ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, எனக்கு ஒரே ஒரு பொம்புளை புள்ள, எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும் இருக்கிறது, ஆனா சொத்து நிறைய இருக்குது, எல்லாத்தையும் என்ன செய்யலுமா? வசியத் எழுதலுமா? வசியத்துண்டா என்னங்க? மௌத்துக்கு பிறகு இவர் எடுக்கட்டும், அவருக்கு கொடுங்க, அந்த பள்ளிக்கு கொடுங்க, இந்த நல்ல காரியத்துக்கு கொடுங்க, எழுதேலுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முடியாது. அனைத்தையும் எழுத நல்ல காரியம் தானே, ஏலாது. அரைவாசி எழுதலாமா? முடியாது. 3 எழுதலாமா? வசூலுஸ். முழு சொத்துலை 3 என்ன பண்ணலாம்? என்ற மௌத்துக்கு பின்னால கொடுங்கன்னு சொல்லலாம். 3 கூட அதிகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சொல்லுவேன் 4 கொடுன்னுவேன். என்னங்க? கோடிக்கணக்கு சொத்து இருக்கு, வீடு வாசல் இருக்கு, திடீர்னு மௌத்து வந்தா உங்களோட சொத்தை எப்படி கையாளணும்? நீங்க அன்பளிப்பு, மௌத்துக்கு பின்னால அன்பளிப்பு செய்யறது, மௌத்துக்கு பின்னால தர்மம் செய்யறது, மௌத்துக்கு பின்னால வக்ஃபு பண்றது, எதுவாக இருந்தாலும் 4 தான்டாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. மத்த 3 யாருக்குங்க இருக்கணும்? மௌத்தா போன உங்களோட மனைவி மக்களுக்கு சொத்தா விட்டுட்டு போகணும். நான் கேட்கிறேங்க, வருஷக்கணக்கு உழைச்சி எங்கட சொத்துகளோட பொறுமதி என்ன, நிலைமை என்ன? திட்டமிடுங்க. வருதுன்னு வீசாதீங்க, வருதுன்னு வீசாதீங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, சொத்துக்களை மிக கவனமாக கையாளுங்கள். திண்டு குடிச்சு வீணா செலவழிச்சு என்ன செஞ்சிடாதீங்க. வார வருமானத்துக்கு அளந்து செலவழிக்க பழகுங்க. அளவுக்கு அதிகம் செலவழிப்பது வீண் விரயம், அளவுக்கும் செலவழிக்காமல் இருப்பது கஞ்சத்தனம். தேவைக்கு செலவழிச்சு பழகுங்க. அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான் என்கிற அழகான வாழ்க்கை திட்டத்தை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனைவிக்கு பொருளாதாரத்தை செலவழிக்கிற முறைய பழக்குங்க. உடுப்பு ட்ரெஸ் வாங்குற முறைய பழக்குங்க. புள்ளகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிற முறைய பழக்குங்க. கணவனுக்கு வருதுன்றதுக்காக அள்ளி கொட்ட ரெடி ஆவாதீங்க. உங்களோட பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி பொருளாதாரத்தை கையாளணும்னு பழக்குங்க. தேவைக்கு செலவழிக்க பழக்குங்க. வீண் விரயம் செய்ய பழக்காதீங்க. இதுதான் வாழ்க்கையில உலகத்துல நிம்மதி சந்தோஷத்தை கொண்டு வரும், மறுமையிலும் என்ன செய்யும்? வெற்றியை கொண்டு. எனவே இந்த செய்தியெல்லாம் சொல்லும் பொழுது விளங்கும் எங்க நாங்க வீண் விரயம் பண்றோம்ன்றது விளங்கும்னு நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ், விளங்கல்லையா வீண் விரயத்தை பத்தி இன்னும் டைம் எடுத்து என்ன படிங்க, தேடி படிங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன செய்யறது, இதை விட விரிவாக சொல்லித்தர முடியாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதையெல்லாம் தாண்டி வீண் விரயம் அதிகம் சம்பந்தப்படக்கூடிய இடம் எங்களுடைய திருமணங்கள். எங்களுடைய திருமணங்கள் அல்லாஹ்வை பயந்து கேளுங்க. திருமணம்ன்றது எப்படி இருக்குது? பல வாப்பமார் இருப்பீங்க, திருமணம் முடிச்சு 0, திருமணம் முடிச்சு கொடுத்து 0, இப்படித்தானே? அன்பார்ந்தவர்கள், 20 வருஷம் சம்பாதிச்சோம், திருமணம் முடிச்சு அடுத்த நாள் உங்களோட கையில என்ன இல்ல, சல்லி இல்ல, இப்படித்தானே? என்ன பண்ணினோம்? மாஷா அல்லாஹ், ஊர் முழுக்க வலிமா, பந்தல் கட்டி வலிமா, பெரிய ஹோல் புக் பண்ணி வலிமா. அன்பார்ந்தவர்களே,
குர்ஆன் சுன்னாவை போதிக்கின்ற அறிஞர்கள் வீண் விரயத்தை பத்தி எழுதுற எழுத்துக்களை பார்த்தா, அன்பார்ந்தவர்களே, குடிசை வீட்டோடு வலிமாவை முடிப்போம். எவ்வளவு வசதி இருந்தாலும் குடிசை வீட்டோடு வலிமா முடியும். ஆடம்பரம் இல்லாத திருமணங்களோடு முடியும். அவ்வளவு எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேங்க, உங்களோட மகளுக்கு அழகு குறைவா? இஸ்லாம் சொல்லுது, திருமணம் பேசுற நேரம் ஒரு சஹாபி வாராரு, அல்லாஹுவின் தூதரே, நான் திருமணம் முடிக்கிறேன், வந்திருக்கிறார் எதுக்குன்னா, நல்லா கேட்டுக்கங்க, வந்திருக்கிறார் எதுக்குன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டு வந்திருக்கிறாரு. என்னத்துக்கப்பா தரணும்? நான் திருமணம் முடிச்சிட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. என்ன திருமணம் முடிச்சாயின்னு கேக்குறாங்க. அன்சாரி பெண்ணோட திருமணம் முடிச்சேன். பாத்தியா? பார்க்கல. அட, அவங்களோட கண்ணுல குறை இருக்கும், போய் பாரு. எதுக்குங்க பார்க்கணும்? அழகா இருக்கிறாவா, மனசுக்கு திருப்தி இருக்குதா, கண்ட உடனே சந்தோஷம் வருதான்னு பார்க்கணும். கட்டாயம் பார்க்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில பிரச்சனை வரும். யாரு பார்க்கிறது? உம்மா, சகோதரிகள், மாமிமார்கள், சாட்சி பெரியம்மாக்கள் அல்ல. யாரு பார்க்கணும்? முடிக்கிறவர் பார்க்கணும். கண்ணுக்கு பட்டு உள்ள ஏற்றுக்கண்டா தான் நீங்க முடிக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில பிரச்சனை வரும். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ என்ன மகர் கொடுக்க முடிவு பண்ணாய்? அவரு சொன்னாரு, 4 வெள்ளிக்காசு, 4 ஊக்கியா வெள்ளிக்காசுண்டாரு. 4 ஊக்கியா, அன்றைக்கு 4 ஊக்கியான்றது சாதாரணத்திலும் சாதாரணம். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னப்பா வெள்ளி நாணயம் மறைய குடைஞ்சா எடுக்கிறாயின்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? மகர் கொடுத்திருக்கிறார் இவரு. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, வெள்ளிய மலைய குடைஞ்சா எடுக்கிறீங்க, 4 ஊக்கியா கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் எத்தனை ஊக்கியா கொடுத்தாங்க? 12 ஊக்கியா கொடுத்தாங்க. எத்தனை? 50 திர்ஹம், 50 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க அன்றைக்கு. இவர் 4 ஊக்கியா கொடுத்தன்றதுக்கு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, வெள்ளி மலையிலிருந்து கொடைஞ்சா எடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நம்ம இன்னைக்கு சீதனை எவ்வளவுங்க கொடுக்குறோம்? சீதனை எவ்வளவு கொடுக்குறோம்? அல்லாஹ்வை பயந்து யோசிங்க. ஊர் பெருமைக்கு தானே கொடுக்குறோம், ஒரு மகள்ன்றதுக்கு தானே கொடுக்குறோம், ஊர்ல கலாச்சாரம் இருக்குன்னு தானே கொடுக்குறாரு. மகருக்கே ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்கிறாங்க, நம்ம கேட்டு வராதவன்ட்டையும் என் மகளுக்குன்னு நான் வச்ச சீதனை இருக்கு, நீ வீடு எடுக்கத்தான் வேணும், காணி எடுக்கத்தான் வேணும், வாகனம் எடுக்கத்தான் வேணும்னு கொடுக்குறோம். அன்பார்ந்தவர்களே, 30 வருடம் 40 வருடம் உழைத்த உழைப்புக்கள் திருமணம் என்ற அடுத்த நாளே இவர் பிச்சைக்காரன் ரோட்ல நிக்காரு, ஒன்றும் இல்லை. திருப்பி விசா தேடுறாரு, டிக்கெட் தேடுறாரு வெளிநாடு போறதுக்கு. எதுக்கு? அடுத்த மகளுக்கு கல்யாணம் நடத்த. இதுதான் நான் கேட்கிறேன், உங்களோட மகள் அழகில்லையா? திருமணத்துக்கு அவளை உடுப்பாட்டுறதுக்கு, ட்ரெஸ் பண்றதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறவங்க, அவளை மேக்கப் பண்றதுக்கு எவ்வளவு அலங்கரிக்கிறவங்க. அடே, பார்த்து தானே அழகுன்னு தானே முடிக்க மனசு எடுத்திருக்கிறான். ஏன் அவளுடைய அழகை தாண்டி 20,000 30,000 40,000 செலவழிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு புட்டுவத்துல ஒரு சேர்ல அமர வைக்கிறதுக்கு 30,000 50,000 செலவழிக்கிறோம். ஃபத்வாவை தேடிப்பாரு அறிஞர்கள்ட்ட. இதுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அனைத்தும் வீண் விரயம். வலிமா கொடுக்கிறோம், வசதி இருக்குதா கொடுங்க. ஆனா நம்ம எப்படிங்க கொடுக்கிறோம்? வசதியை தாண்டி கடன், லோன் எடுக்கிறோம். கொடுக்கலாமா? லோன் எடுத்து கடன் எடுத்து கொடுக்கலாமா? புகாரிய பெரட்டுங்க, முஸ்லிமை பெரட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமனிதர், மதீனத்துடைய தலைவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தான் பெரிய வலிமா கொடுத்தாங்க. ஒரு ஆடறுத்து கொடுத்தாங்க. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம்? சாப்பாடு தானேங்க கொடுக்கிறோம். அடே, சாப்பாட்டு தேவை யார காலத்துலங்க அதிகம் இருந்தது? ரசூலுல்லாஹ் காலத்துல. அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் ஆடறுத்து ஒரு வலிமா கொடுத்தாங்கண்டா. இன்றைக்கு எங்கட நிலைமை என்ன? தின்ன வசதி இல்லாதவங்களை அழைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா, உணவுகளில் மிக மோசமான உணவு என்ன தெரியுமா? ஒரு வகை வலீமா. பணக்காரர்கள் அழைக்கப்படுவார்கள், ஏழைகள் கைவிடப்படுவார்கள். இந்த வலிமா தான் மோசமான வலிமாண்டாங்க. நாங்க எதுக்குங்க பெரிய ஹோல் புக் பண்றோம்? எதுக்குங்க பெரிய ரெஸ்டாரண்ட் புக் பண்றோம்? திருமணன்ற போர்வையில
ஏழைய கூப்பிட்டா நம்ம வீட்டுல வச்சு சாப்பாடை கொடுத்து அனுப்பியாச்சு. அவன் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு திருப்தியா சாப்பிட்டேன்னு போயிடுவான். நம்ம பெரிய ஹோலை புக் பண்ணி அதுல கொண்டு வந்து உட்கார ஒரு சேருக்கு எவ்வளவுங்க? 1000 ரூபா, 500 ரூபா, 2000 ரூபா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது வீண் விரயம் இல்லையா? இது வீண் விரயம் இல்லையா? அல்லாஹ்வை பயந்து முடிவெடுங்க சகோதரர்களே. திருமணம் என்ற போர்வையில் பணத்தை அள்ளி கொட்டுகிறோம். ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை படிச்சா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பெரிய பணக்காரன், திருமணம் முடிச்சிட்டு வந்து நிக்கார். அவரை வச்சு முழு மதீனத்து நபித்தோழருக்கும் சாப்பாடு கொடுக்க இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆடு அறுத்து ஒரு வலிமா போட்டுருந்தாங்க. இவ்வளவு சிம்பிளா காட்டின வலிமாவை நம்ம பெண் வீட்டு சாப்பாடுன்னு என்ன அட்டகாசம். ரசூலுல்லாஹ் பெண் வீட்டு சாப்பாடு செஞ்சாங்களா? கொடுத்தாங்களா? இல்லங்க. இன்றைக்கு குமரி கடமான ஒரு கூட்டம் பிச்சை கேட்டு வருது. எதுக்கு? ஆடம்பரமா திருமணம் செய்யறதுக்கு, பெண் வீட்டு சாப்பாடு செய்ய கேட்கிறேங்க. திருமண மஜ்லிஸுக்கு போறதுக்கு உங்களோட மகளுக்கு உடுப்பாட்ட ஒரு டிரெஸ் விலை என்ன? கொடுக்கிற அபாயா போதாதா? உள்ளு கொடுக்கிற டிரெஸ் போதாதா? அது அழகா குறைக்குதா? ஒரு மணித்தியாலத்துக்கு அணிகிற அந்த உடுப்புக்கு 1000, 2000, 20000, 30000. சில நேரம் நம்மளும் கோட்டு சூட்டோட வந்து நிக்கிறோம். என்னங்க கோட்டு சூட்டு? ஒரு அவருக்கு போடுறதுக்கு என்ன? ஒரு அவருக்கு போடுறதுக்கு 10,000, 15,000. இது நீங்க அல்லாஹ்வை பயந்து கேள்வி சொன்னேன். இது வீண் விரயம் இல்லையா? இவ்வளவு செய்யறது யாருக்கு? அடுத்தவன் நம்மள புகழும். சட்டப்படி திருமணம் செஞ்சார், உள்ளதெல்லாம் கொட்டினது சட்டப்படி. மறுமையில் அல்லாஹ் கேட்பான் என்று யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நான் ஃபத்வாக்கள் எல்லாம் கொண்டிருக்கிற அறிஞர்கள இந்த நேரம் இடம் கொடுக்காது. வீண் விரயத்தை விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறதுனால சில உதாரணங்களை சொன்னேன். அறிஞர்கள் கொடுத்திருக்கிற ஃபத்வா, திருமணம்ன்ற போர்வையில செலவழிக்கிற செலவீனங்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வை பயந்துக்கங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, ஊர் பெருமைக்காக, ஆடம்பர நிகழ்வுகளுக்காக பொருளாதாரத்தை அழிக்காதீங்க, வீண் செலவு செய்யாதீங்க. சகோதரர்களே, உங்களோட பொருளாதாரத்தை கையாளுறதுல மிச்சம் கவனமா இருங்க. இல்லைன்னா மறுமையில் என்ன செய்ய வேண்டி வரும்? அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக வேண்டி வரும் என்கிற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னும் பல செய்திகள் சொல்வதற்கு இருந்தாலும் நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தை தாண்டி வீண் விரயத்தை பத்தி சொல்றதுக்கு இடம் கொடுக்க. ஆனா இன்னும் உண்மையிலே சொல்றதுக்கு பல ஹதீஸுகளும் பல எச்சரிக்கை செய்திகளும் இருக்குது. வீண் விரயம்டா எங்க சம்பந்தப்படுதுன்னு விளங்கணுமே. எப்படியெல்லாம் செய்யறோம்ன்றத விளங்க. இல்லாட்டி பயானை கேட்டுட்டு போயிடுவோம். நம்ம நினைச்சுக்கணும் நம்மட வாழ்க்கையில வீண் விரயமே இல்லைன்னு. அதுக்குதான் உங்களுக்கு. அதனால சகோதரர்களை, ஒரு மொபைல் போன் வாங்குறதா இருந்தாலும் உங்களோட வருமானத்தை, அறிஞர்கள் அப்படியே எழுதுறாங்க, உங்களோட வருமானத்தை தாண்டி லோன் எடுத்து, வட்டிக்கு எடுத்து, கடன் எடுத்து நீங்கள் பாவிக்கிற ஒரு மொபைல் போனாக இருந்தாலும் இது வீண் விரயம். மறுமையில் அல்லாட்ட கடுமையா மாட்டிக்கொள்வீங்கன்னு சொல்றாங்க. ஒரு வாகனம் இன்றைக்கு லீசிங் போடுறாங்கன்னு சொல்லி வட்டிக்கு விலை பேசி வாகனம் தெளிவா எழுதுறாங்க, இது வீண் விரயம். அது வட்டி ஏமாத்துன்றதெல்லாம் பிறகு உங்களோட வசதியை தாண்டி, உங்களோட பொருளாதாரத்தை தாண்டி நீங்க கஷ்டப்பட்டு எடுக்கிற வாகனமும் உங்களை நஷ்டத்துல கொண்டு போய் வீண் விரயம் கூட்டத்துல கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ் அக்பர். அந்த ஃபத்வாக்களை வாசிக்கிற பொழுது எங்களுக்கே என்ன செய்யுது? ஆச்சரியமா இருக்குது. நாங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, கொப்பளிக்கின்ற தண்ணீரிலிருந்து, குடிக்கின்ற மிடரிலிருந்து, வாயில் போடுகிற சாப்பாட்டிலிருந்து, கையில் ஒட்டுகிற உணவிலிருந்து, கை துடைக்கிற பேப்பரிலிருந்து, நீங்கள் பாவிக்கின்ற வாகனம், நீங்கள் கட்டுகின்ற வீடு வாசல், உங்களோட வீட்டுக்கு விரிக்கிற காப்பட்டு, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை பயந்து யோசிச்சு பாருங்க. மறுமையில் இது வீண் விரயம் என்ற இடத்துல வரும்டா என்ற நிலைமை என்னான்றதை மட்டும் யோசிங்க. இந்த உலகத்தில நிம்மதியான, சந்தோஷமான, திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழலாம். மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் பெற்றுக்கொண்டு சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாறலாம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் வீண் விரயம் என்கிற இந்த விசாலமான பாடத்தை சரியாக விளங்கி, வீண் விரயம் என்ற பாவத்தை செய்து விடாமல் நல்லவர்களாக வாழ்ந்து, நல்லவர்களாக மரணித்து, மறுமையில் சுவனவாசிகள் என்ற இடத்தை பெற்றுக் கொள்கிற நல்லவர்கள் கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் சேர்த்தருள வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.